அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல ப்ளூடூத் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது போல ஒரு ப்ளூடூத் அடாப்டர் தேவைப்படுது. இந்த ப்ளூடூத் அடாப்டர் யூஸ் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்ல கீபோர்டு அல்லது மவுஸ், அதே போல் ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன், ஸோ ப்ளூடூத் சம்மந்தப்பட்ட எல்லா டிவைஸுமே நீங்கள் இந்த ப்ளூடூத் அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கிற முடியும். இந்த ப்ளூடூத் அடாப்டர் விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 உட்பட ஸோ எல்லா ஓஎஸ்க்குமே சப்போர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூடூத் அடாப்டர் அப் டு 50 மீட்டர் வரையும் நீங்கள் பயன்படுத்திக்கிற முடியும். ஸோ இந்த அடாப்டர் நீங்கள் வாங்க முடிச்சிங்க அப்படின்னா இந்த அடாப்டர் 240 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்க்குள்ள பேங்க்வுட்ல அவைலபிளாக இருக்குது. அதோட பெஸ்ட் பே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ளூடூத் அடாப்டரை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இந்த அடாப்டரை நான் யூஸ் பண்ணி பார்க்கறதுக்காக என்னுடைய கவர்மெண்ட் லேப்டாப்பை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த அடாப்டரை உங்களுடைய லேப்டாப் யூஎஸ்பி போர்ட்டில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த ப்ளூடூத்துக்கான டிரைவர் உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் இருக்கணும். ஸோ எனக்கு இப்போ இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போகிறேன். சாஃப்ட்வேருக்குள்ளே போய் நீங்கள் ஸ்கேன் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு இல்லாத டிரைவர் எல்லாமே காட்டும். ஸோ அதே போல் ப்ளூடூத்தில் டிரைவர் கிடையாது. ஸோ அதையும் இங்கே காட்டுது. அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ப்ளூடூத் நம்ம லேப்டாப்பில் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். 240 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்க்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ளூடூத் அடாப்டரை வாங்கிக்கோங்க. வாங்கி முடிச்சதுக்கப்புறம் ப்ளூடூத் இல்லாத கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அதில் யூஎஸ்பி போர்ட்டில் இதை நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூடூத்துக்கான டிரைவரை டவுன்லோட் பண்ணுறதுக்காக நமக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சது டிரைவர் டேலண்ட். ஸோ அது மூலிமா இந்த ப்ளூடூத்துக்கான டிரைவரை நான் ரொம்பவே சிம்பிளாக என்னால் டவுன்லோட் பண்ணிக்கிற முடிஞ்சிச்சு. ஓகே, அவ்வளோதான். பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் இது இருந்துச்சு அப்படின்னா ப்ளூடூத் மூலிமா ப்ளூடூத் டிவைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே, அவ்வளோதான். இந்த ப்ளூடூத் அடாப்டர் நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இதே போல் மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.